என்ன தேவ பிள்ளைகளே, இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தையும் வேத வசனங்களையும் தேவ வசன வார்த்தைகளையும் ஜெபத்தை கேட்ப ஆர்வமாய் இந்த நிகழ்ச்சியை காண காத்திருப்பேன் நினைக்கிறேன். காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டின் சார்பாக பார்த்து வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் எண்ணங்களை அறிந்து கர்த்தர் செயல்படும்படிக்கு கிரியை செய்வாராக. நான் உங்கள் இதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை மன்னாவை கற்றுத்திலும் தந்து கற்று நடத்துவதாக. நீங்கள் ஜெபத்தோடு இருங்க, இந்த அவசரத்தை கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஒரு வருஷத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாசிங்க. லூக்கா 18:14 சொல்லியிருக்கு. ஆமீன். ஆகையால் இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவனே அவனே பரராஜ்யத்தில் பெரியவராய் மிகப்பெரியவராய் இருப்பார். லூக்கா 18:14 வாசிக்கும்போது தெரியும். அவனெல்லாம் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துவனோ தாழ்த்தப்படுவான், உன்னை தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ 2 வருஷம் இதை நம்ம பார்க்க முடியும். ஆமீன். அல்லேலூயா. 18 நாளில் ஒரு சிறு பிள்ளையாளர் காட்டுறாரு. ஆனால் இங்கே லூக்கா 18:14 ஒரு 2 பேர் ஜெபத்துக்கு போகும்போது எவன் பெரியவன் ஆகி போனான், எவன் ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். எவன் பெரியவன்? நீதிமானாக்கப்பட்டவன் தான் பெரியவன். ஆமீன். பாவி என்று சொல்லி கொண்டு இருக்கிறவன் நீதிமானாக்கப்படுவானா? நான் உண்மை உள்ளவன் என்று தன்னை பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறவன் பரவராஜ்யத்தின் வாசி ஆக்கப்படுவானா என்பதற்கு பதில் தான் இந்த லூக்கா 18:14 சொல்கிறாரு. அதே நேரத்தில் மத்திய 18:4 என்ன சொல்கிறாருன்னா, சிறு பிள்ளையுள்ள போல ஒரு மனுஷன் ஆக்காவிட்டா பரவராஜ்யத்தை அவன் பெரியவனாக இருக்க முடியாது. ஒருவர் சின்ன பிள்ளை தாழ்த்த முடியாதனால இந்த மத்திய 5:10 சொல்லும்படி எல்லா கற்பனைகளை கை கொண்டு எல்லா ஆண்டோடைய கற்பனை இயேசுடைய கற்பனைகளை புயற்பாண்டிய பிரபலத்தை கை கொண்டு நடக்க நிமித்தம் ஒருவேளை பரவராஜ்யத்தில் போகலாம். ஆனால் பெரியவனா பரவராஜ்யத்தில் இருக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும்? அந்த வருஷத்தை கை கொண்டு இருக்கிறவன் தான் பரவராஜ்யம் பெரியவனாக இருக்கலாம். இப்போ 2 கேட்டகரி கொடுத்துருக்கிறாரு. பரவராஜ்யம் சிறியவன், பரவராஜ்யத்தில் பெரியவன், 2 பிரிவினை. அது 2 பிரிவினைன்னா மகிமை அப்படின்னு ஒன்று இருக்குது. மேன்மை. ஆமேன். மகிமை என்றால் ஆமேன். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் ஆமேன், ஞானம் பிளஸ் ஐஸ்வர்யம். ஞானம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஐஸ்வர்யம் தேவை. ஆமேன். அதுக்கு அநேக கதைகளை நான் உங்களுக்கு ஓமையாக சொல்லணும். இயேசுவும் நம்ம பைபிள்லே ஒரு கதை இருக்குது. சாலமன் ஞானி அவனுக்கு அரசு இருக்கிறது, ஆட்சி மீற இருக்கிறது. அப்போ அவனுக்கு அவன் ஒன்றும் தெரியாது, ஆட்சியே தெரியாது. அப்போ அவன் திக்கற்றவனாக நிற்கிறான். அவன் உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் அரசனாக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். அரசனாக்கிற ஆண்டவரை நோக்கி கேட்குற ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு அரச பீடத்தை கொடுத்துருக்குறீங்க, அஸ்வத்தை கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அந்த அரச காரியத்தில் பாருங்க ஞானம் இல்லை, எனக்கு எப்படி நடத்துகிறேன்னு அந்த ஞானத்தை தாரும் என்று கேட்டான். 1000 படிகளை செலுத்தி ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி நீதிமான் இருக்கிறாங்க, மகா பெரிய நீதிமான். அப்போ பரிசுத்தம் இருக்குது,
மகா பரிசுத்த தலம் இருக்கிறது. பாருங்க, பரிசுத்தம் உண்டு, மகா பரிசுத்தமும் உண்டு. ஆமீன். இது யாருடைய பரிசுத்தம் முக்கியம்? அப்படிதான். கலக்கிற ஜாதி இருக்கிறாங்க, கலக்கிறவர்களை கலக்கிற ஜாதியும் இருக்கிறது. இங்கதான் முக்கியம். ஆக்குகிறவன், உருவாக்குறவன், அது நல்லா கவனி. கலக்கிற ஜாதியை கலக்கிறவன் அவன் அதிகாரி. ஆக்குகிறவன், உருவாக்க வல்லவன் அவனுக்கு உண்டு. சட்டத்தை போட வல்லவன் உண்டு, சட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அவனுக்கு அதிகாரம் உள்ளவன். அதுதான். அப்போ எதுக்குன்னா, உருவாக்குறவனுக்கு தான் அவன் அடிக்கவும் அதிகாரம் உண்டு. அந்த வட்டம் தான் இது குறிக்கிறது. ஆமீன். தேசத்தில் வாசிய முதலாளி வர்க்கம், முதலாளிக்கு ஒரு மனுஷனை வேலைக்கு எடுக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த மனுஷனை வேலையை விட்டு வெளியே அனுப்பும் அதிகாரம் உண்டு. ஆமீன். அதுதான் இந்த வசனம். சரி, அப்போ ஒரு மனுஷன் எல்லாருமே மேன்மையானவங்க தான். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாங்கள் நேற்றைக்கும் சொன்னேன், முதலாளி பெரியவனா தொழிலாளி பெரியவனா? கேள்விக்கு பதிலே கிடையாது. பெரியவன் யாரு? உண்மையாக உழைக்கிறவன் பெருமையை. முதலாளியாக இருந்தால் உண்மையாக தொழிலாளியை பார்த்தா அவன்தான் பணக்காரன், அவன்தான் நீதிமான், அவன்தான் ஐஸ்வர்யவான். தொழிலாளியாக இருக்கட்டும், அவர் உண்மையை உத்தமமாக செய்து, உண்மையை உத்தமாக நடந்து, உத்தமாக கொடுக்கப்பட்ட வேலையை செய்வான். அவன் ஐஸ்வர்யவான், அவன்தான் பரலோகவாசி, பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். ஆமீன். பெரியவனாக இருப்பான். அவன் முதலாளியாக மாறுவான்னா வார்த்தையுடைய அர்த்தம். என்றைக்கு அவன் தொழிலாளியாக இருப்பதில்லை, அவன் உயர்த்தப்படுவான். வசனம் அது எல்லாம் அநேக வசனங்கள் அதை தெளிவுபடுத்துகிறது. அதே போல அவர்களில் இவனே நீதிமானாக்கப்பட்டார். பாவியான மனுஷன், ஒரு பாவி ரசிக்கப்பட்டா என்னது? பரவராஜ்யம் மிகுந்த சந்தோஷம். சந்தோஷம் இருக்கு பரவராஜ்யத்தில், ஆனால் மிகுந்த சந்தோஷம் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொல்றவங்களுக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பரவராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டு, ஆடல் உண்டு, பாடல் உண்டு, நல்ல ஆகாரம் உண்டு, போஜனம் உண்டு. புசுப்பு குடிப்பு மட்டுமல்லன்னு சொல்லும் போதே கவனம். முதல்ல அங்கே போஜனம்தான் முக்கியம். ஆனால் அது மட்டும்தான் முக்கியம் நினைச்சிடக்கூடாதுன்னா பைபிள் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் ஜெப வீட்டில் ஆகாரம் குறையில்லாமல் பார்த்து கொள்ளுங்கன்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆகாரத்தில் போஜனமே கிடையாது. வசனம் நல்லா ஆரோக்கியமான போதக கிடையாது. சாயல் பூசுகிற போஜனத்துக்கு இடம் கிடையாது. ஆமீன். முகதாட்சணியம் இல்லாமல் போதிக்கிறவன் போதிக்க கிடவன். அதுதான் இந்த வசனம் மத்திய 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் அவன் வேலையை செஞ்சுருக்கணும். ரசிக்கப்பட்டால் ரசிக்கப்படாவிட்டாலும், கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவன் அன்பன் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், போதிக்கிறவன் நடக்கிறவன், கேட்கிறவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், கேட்கிறவன்படி கேட்டு நடந்தால் அவன் பரராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவான். கேட்காவிட்டாலோ அவன் நரகத்தை கண்டிப்பாக போய் சென்றடைவான். அது தவறே கிடையாது. எனக்கு இருக்கிறது பிள்ளைகளே, அநேகரை கை கொள்வது கிடையாது. வசனங்களை கிறிஸ்தவன் என்றாலே கிறிஸ்துக்குள்ளவன் பரவராட்சி, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். இன்னைக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கோபம் கொண்டு விடும். இப்போ எல்லாம் கோபம்லாம் போயிடுச்சு. நான் ஆரம்ப காலகட்டம் வந்தோன்னே உங்களுக்கு தெரியும், டிவி சேனலில் எங்கப்பா தம்பி மாதிரிலாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீ இவ்வளோ கோபப்படுறீங்களா அப்படின்னு. உங்கள் கோபத்தை கேட்க வருவாங்களா, டிவியில் இருப்பாங்களான்னு கேட்காத விதமாக கேட்ட மாதிரி எனக்கு தோணும். நான் அப்படி அவங்களுக்கு ஜெபமும் என்னுடைய ஜெபமும் எங்கள் எல்லாருடைய ஜெபம் கேட்டு எனக்கு கோபம் இப்போ போயிடுச்சு. ஆனாலும் அப்பப்போ அதை அப்படி எழுப்பி பார்க்கும். ஆமீன். அல்லேலூயா. தேவ கோபத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆமீன். தேவைப்படுகிறேன். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா,
ஒரு மனுஷன் பரவராஜ்யத்துக்கு போகணும், நீடிய சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சிறு பிள்ளை போல மாற்று. அடி வலிக்கிறது வரைக்கும் தான் அழுக. புரியல நினைக்கிறேன். சின்ன பிள்ளை அடி வலி தீர்த்துட்டுனா அதுக்கு வலிக்கவே வலிக்காது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டோடுமாங்க. தீயினால் சுட்ட புண்ணுக்கு முள் ஆறும், நாவி வார்த்தையினால் சுட்ட புண்ணு ஆறாது. அதுதான் வார்த்தை, நாங்களும் தான் வார்த்தை. அவன் பாருங்க, அது ஒரு உலகத்துக்குரிய ஒரு சொன்ன வார்த்தை, ஒரு ஞானி சொன்ன வார்த்தை. அப்போ இந்த பரலோகராஜ்யத்தில் பிரிவினை இருக்கா? சரி கேள்வியா போய் இந்த பாஸ்டருக்கு என்ன அப்படின்னு பரலோகராஜ்யத்திலேயே பெரியவன் சின்னவங்கிற வேறுபாடு இருக்கா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் நான் சொல்கிறேன். பிதா குமார் பரிசுத்த ஆவி மூன்று ஒன்றா இருக்க போல ரெண்டுமே ஒன்றாக இருக்குது. கலக்கிறவரை கலக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. முதலாளி இல்லாமல் தொழிலாளி இல்லை, தொழிலாளி இல்லாமல் முதலாளி இல்லை. அப்போ சின்னவன் பெரியவன்னு இருக்கான்னு கேட்டான். அது அங்கே என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். அவன் தான் பெரியவன். அப்போ எல்லாருமே பெரியவன் தான். முடிவு என்ன இருக்கும்? எல்லாரும் பெரியவன் தான். உலகத்தில் சம ரீதியான மனுஷன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் வசத்து ஆணு பெருசா பெண்ணு பெருசான்னா எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆணுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வசனத்தில் படித்து பார்த்தா பெண்ணு தான் பெருசுன்னு பைபிள் சொல்லு. எங்கே பாஸ்டர் சொன்னால் பெண்ணுக்கு தான் பலன் மீதி. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை பாஸ்டர் பெண்கள் பலவீன பண்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் வஞ்சிக்கிற பண்ணுறது தான் பெண்கள் பலவீன பண்பாட்டோம். ஆனால் இருதயத்தின் கடினத்திலும் இருதய பலத்திலும் தாங்குகிற சக்தியிலும் எல்லாவற்றையும் அடக்கும் சக்தியிலும் பெரியவர்கள் பெண்களே. வேதத்தின் ரகசியம் என்று சொல்கிறது. உலகத்தில் எல்லாம் ஞானிகளும் சொல்லுகிற ஒரே வார்த்தையாகலாம். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வேதத்தின் ரகசியங்களும். ஏன்னா ஆதாம் இருக்கிறார், அவர் தான் பலவீன பண்பாட்டோம். ஏன்னா அவர் தான் மண்ணிடம் செய்திருத்தாங்க இயேசு. ஆனால் ஏவாள மட்டும்தான் ஆமை என்ன எடுத்தார்? அவருக்கு வினாவில் ஒரு எலும்பை உருவி எடுத்து அவர் ஸ்ட்ராங் பண்ணி யார்? ஏவாள் தான், பெண் தான். ஆமீன். தைரியம். எங்கள் அப்பா ஒரு கதையை எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எவன் பெரியவன் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் எந்த ஜாதி பெரிய ஜாதின்னு கேட்டால் ஒரு ஜாதியே பெரியது இல்லை, பெண் ஜாதி தான் பெரியவன் பாரு. ஆமீன். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவி தான் பெரியவன். இன்னைக்கு பெண் ஜாதின்னா என்னன்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் என் பெண் ஜாதின்னு சொன்னால் மனைவியை குறிக்கும். எனக்கு பெண் ஜாதி அங்கே வேலை பார்க்குறாங்க அங்கே பழைய ஆட்கள். மீன் இன்னைக்கு அந்த பிள்ளையும் பார்க்க இந்த பிள்ளையும் பார்க்க அவள் போடா பிள்ளைன்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னும் அப்படிதான் எனக்கு சரி அது போட்டோம். அந்த பக்கம் நான் எதுக்கு போகிறேன்? ஆனாலும் அப்போ ஒரு பலன் மனைவிக்கு தான் இருக்கு. ஆனால் பலவீன பண்பாட்டுன்னு சொல்கிற பெண்ணை பெண்ணும் பலவீன பண்பாட்டுன்னு சொல்வது காரணம் அவள் வேகமாக வஞ்சிக்கப்படுறவ, ஏமாற்றப்படுறவ, சர்ப்பத்தில் வஞ்சிக்கப்பட்டவ. இப்போ மெயின் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படியாதவ, ஆண்டோட வார்த்தையை மிஞ்சி சர்ப்பத்துக்கே பேச கேட்டு விழுந்து போடுவ. அவள் சர்ப்பங்கிறது அது வஞ்சிக்கிற ஒரு கிரியை குறிக்குது. தவறான ஆலோசனை கொடுக்கிறது பிசாசு. அது போல தான் கொண்டு வந்தான். ஆமீன். அது போகட்டும். அது அங்கே வேறு லைனில் போயிடும். அங்கே போகும்போது அதனால தான் பலவீன பண்பாட்டேன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் பலன் மிகுதியானது. அப்போ பெரியவை யாருன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை பெரியது சிறியதாக்கு நான் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா கவனிங்க. மனைவி தான் பெரியவோ.
மகிமையானவன். அப்போ வேதவசன தலை புருஷன் என்று சொல்லப்பட்ட உண்மைதான், தப்பு கிடையாது. அந்த வால் தான் மகிமையானது. தலை மயி நீளமாக இருக்கு, அது பெண்ணுக்கு, அது அவளுக்கு வாளாக இருக்கு. அவளுக்கு மகிமை தலைமையில் இருக்கு. அப்போ புருஷனுக்கு வாள் மனைவி, மனைவிக்கு வாள் அவளுடைய தலைமை. இந்த தலைமையில் தான் அவளுக்கு மகிமையாக இருக்கு. அந்த மகிமை புருஷன் தலையாக இருக்கிறான், அவளுக்கு மயிர் அவரை வரைந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் இப்படி உங்களுக்கு விளக்கம் ஆவியானவர் என்னோட பேசிட்டு இருக்கிறது. இதுக்கு நீங்கள் விரோதமாக சிந்திக்காதீங்க. மகிமை பெண்களுக்கு தலையில் இருக்கு, அந்த புருஷன் தலையாக இருக்கிறான். ஆமீன். சத்தமாக ஒரு அல்லை சொல்ல மாட்டேங்குவேன். இதில் சத்தியம் இருக்கு, இதில் ஆளுகை இருக்கு, இதில் அதிகாரம் இருக்குது. அப்போ எவன் பெரியவன்? தன்னை தாழ்த்துகிறவன், வாளென்று நினைக்கிறவன் தலையாயிருக்கிறான். அப்போ மனைவிக்கு பலன் அதிகமாக இருக்குது. ஆகவே துணையாக கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. துணைக்கு தான் பலன். மோசைக்கு 2 துணையை கொடுத்தாரு, ஆரோன் ஊர். அவனை கேட்டு வாங்கிக்கிட்டான். எதுக்கு? மோசை கைப்பு உயர்ந்திருக்கு, ஆண்டோட பேசுகிறவன். அவன் அசந்து போகாமல் இருப்பதற்கு, அவனுடைய கையை தாங்கி பிடிப்பதற்கு என்ன செஞ்சாங்க? ஆரோனையும் ஊரையும் கொடுத்தாரு. அப்போ மோசையை விட ஆரோனுக்கும் ஊருக்கும் பலன் மீதியா இருக்கு. மோசே திக்கு வாயின், ஆரோனோ ஞானமுள்ள வாயின், நல்லா பேசுகிறவன். ஊருக்கு பலன் இருக்கும், அதனால் கையை தாக்கி பிடிப்பதற்கு. அவன் துணைக்கு தான். இப்போ நம்ம முதல்வர் தலையாக இருக்காரு. ஆமீன். முதல்வருக்கு இப்போ ஓட வச்சு ஆடவும் முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஓடி சாடிட்டு நிற்க முடியாது. அதை பாதுகாப்புக்கு துணை கொடுத்துருக்கிறாரு. யார்? சோல்ஜர். எதுக்கு? ஆமீன். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்ட சத்தியங்களே தான் அவங்க பாதுகாப்புக்கு இந்த வீரர்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த எல்லா கருத்துகளும் எல்லா சத்தியங்களும் வேதத்தை ரகசியம் பார்க்கும்போது அந்த வேதத்தில் ஆமீன் இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துறவு தான் பெரியவன். ஆமீன். அப்போ பரவராஜ்யத்தில் எவன் பெரியவன் சிறியவங்கிறது இல்லை, எல்லாம் சமமானவர்கள். எந்த முதல்வராக இருந்தாலும் அவர் தான் பெரிய நம்ம நினைக்கக்கூடாது. அவரை பாதுகாப்பாக வைக்கிற மக்கள் சக்தி, அவங்க தான் பெரியவங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்வர் ஆக்குறதும் அவங்க தான், இறக்குறவங்களும் இறங்குறான். அவங்களை பாதுகாக்க கொடுக்குறவங்களும் மக்கள் தான். எப்படி சத்தியம் கிரிச்சது பார்த்தீங்களா? நான் இதை சிந்திச்சுவேன். அப்போ பலராஜ்ய பிரிவினை இருக்கு போல இருக்கு. இல்லை, சிந்திச்சு பார்த்தா பைபிளுடைய சத்தியத்தை பார்த்தா எவன் மேன்மையான சொல்றதுக்கு இடமே கிடையாது. நான் அநேக கதைகளை நான் சொல்லி கொடுத்ததுண்டு, என்னுடைய சாட்சிகளை கூட சொல்லி கொடுத்ததுண்டு. ஆனால் நான் அநேகம் நேசிக்கிறதுக்கு கூட நான் அடுத்த பக்கம் எதுக்கு போனோம்? நம்ம ஊடத்தில் நடந்த காரியங்களை சொல்லலாம். நான் அடுத்த ஊடத்தில் உள்ள காரியத்தையும் அடுத்த போதகளுடைய காரியத்தையும் சாட்சியாக சொல்லி நான் உயர்ந்தவன்னு நினைக்க விரும்புவது கிடையாது. ஹோட்டல் சாப்பாடு வாங்கி வீட்டில் சாப்பாடை கொடுக்க நினைக்கக்கூடாது. ஆமீன். தானாக கைனால் ஆக்கி ஆகாரம் புசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேணும். அதால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ மீனை பிடிச்சி கொடுக்காத, மீனை பிடிக்க கற்றுக்கொடு. வசனங்களை அபாத்திரமாக போதிக்கவோ அபாத்திரப்படி அதை சொந்த யூஸுக்காக பிரயோஜனப்படுத்தக்கூடாது. சொந்த யூஸுக்காக பிரயோஜனப்படுத்துவன் பிசாசை போல இருக்கிறான். ஜனங்களை நடத்துவதற்காக வசனத்தை போதித்து வளர்க்க வேண்டும். பிசாசு விளத்தள்ளுவதற்காக போதிக்கிறவன் சொந்த யூஸுக்கு. ஆமேன்.
ஏன்னா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவா, இவருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறான் என்று பார்ப்பதற்காக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, மேன்மையை விரும்புகிறவர் அல்ல, விரும்பாதவர் அல்ல, மேன்மையானதை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனால் மேன்மை பாராட்டுவரை அருவருக்கிற கர்த்தர், பாவியை நேசிக்கிற கர்த்தர், பாவத்தை அருவருக்கிறவர் கர்த்தர். பாவி மனத்துல பரவராஜ்யம் மிகுந்த சந்தோஷம். பரவராஜ்யம் சந்தோஷம்தான், ஒரு சந்தோஷமான இடம் பரவராஜ்யம். இதான் சத்தியம் சொல்லுது. ஆமீன். அப்போ லூக்கா 18:14 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஏற்கு அவசரத்தை அவர் சொன்னார், இனி அதனால் இந்த பக்கம் வரும். ஆமீன். யார் பெரியவனாக்கப்பட்டான்? அந்த லூக்கா 18:14 வாசிங்க. அவனல்ல இவனே ஆமீன் நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவங்கள் உயர்த்தப்படுவான் என்றான். இப்பொழுதுதான் நான் பேசுனேன், இந்த காரியத்தில் நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ மனைவி பெரியவளா கணவன் பெரியவனான்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல முடியும். 2 பேரும் பெரியவர்கள். புருஷன் தலையாக இருக்கிறான், மனைவி அவருடைய மகிமையாக இருக்கிறார். மகிமைக்காக துணையாய் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருந்தார் மனைவி. யார் பெரியவன்? குடும்பத்தில் யார் சிறியவன்? எல்லாமே பரவராஜ்யத்தில் சமமானவர்கள். ஆனால் அப்படியானால் ஒரு மனுஷன் 8:4 சொல்ல சிறு பிள்ளை போல மாற்றணும். சிறு பிள்ளை போல மாறிடுச்சுன்னா ஊசியை காதுக்குள்ள நுழைஞ்சு போயிடலாம். அப்போ சிறு பிள்ளை ஒரு ஊசியை காதுக்குள்ள நுழையுதுன்னா பரவராஜ்யம் பெரிதாக இருக்கிறது. அவன் பெரியவனாக இருக்கிறான். கேட்ட வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். அடைய தினத்தில் யார் ஆமீன் யார் அந்த மனுஷன் பெரியவனா போனான்? ஆமீன். எந்த மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான் என்கிற லூக்கா 18:14 வார்த்தையை நான் அவர் சொன்ன மீதம் கதையை சொல்லி நாளைய தினத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவருடைய அர்த்தங்களை விளக்கில் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்றைக்கு நேரம் முடிவடைகிறது. ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. 5 நிமிடம் நல்ல உற்சாகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். சோர்ந்து போகாத சகோதரி, ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க. விழித்திருந்து ஜெபிங்க 1 மணி நேரம். ஆண்டவர் சோர்ந்து போகிறவனை பார்த்து சொன்னார், சீசர்களை பார்த்து சொன்னார், சோர்ந்து போகாதே, விழித்திருந்து ஜெபி. வருகிற சோதனைக்கு தப்பி வைக்கப்பட்டு நீ பரலோராஜ்யத்தின் வாசியாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் உன்னை கிரியை செய்வார் என்று தன் சீசர்களுக்கு அவர் தன்னை கட்டளையிட்டு, ஆனால் சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவர் அடிக்கப்பட போகிறார். மறைக்க அந்த நேரத்தில் ஐயோ என்று கதறி நீ பின்மாறாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை தைரியத்தை தந்து உன்னை பலப்படுத்துவார். அப்படியானால் அன்றைய கற்று நீ தைரியமா ஊழிச்சேனா, தைரியமா கிறிஸ்து அற்புத வாழணுன்னா பயப்படாதபடி எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படுங்கிறார். ஆமீன். அந்த எண்ணத்தோடு நீ செயல்படும்போது கர்த்தர் உனக்கு தேவைகளை சந்திக்கப்பட வைப்பார். தேவையை நினைத்து கலக்காத சகோதரி, ஜபி, கண்ண மூடு. தேவையை நினைத்து கலக்காத. நீ தேவையை நினைத்து கலக்கிற புத்தமாக பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரத்து கொள்ள முடியாதபடிக்கு இன்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவையை நினைத்து கலக்காது, தேவையை நினைத்து பாரப்படாது. ஒருவன் சரீரத்தில் கலக்கிற நிமித்தம்
பலம் வீணம் பண்ணிருக்கிறானே ஒளிய அவன் பலவானாய் மாற்ற முடியாது. ஒரு பலவீனனாக ஒரு மனுஷன் மாற்றப்படும் போது அவன் கரகரனாய் மாறுகிறான். உடவக்கரவசமணி பரவா அவன் சாமிசு பரவராட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை. உடவக்கரவசமணி பரவா கர்த்தருடைய மகிமை உண்மையில் வல்லமை இறங்கி கொண்டு கண்ண மூடு. நமக்கு இன்னும் கண்டை திறந்து வச்சு வேடிக்கை பார்க்காத என் அன்பு சகோதரி, இதோ உண்மையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. எல்லாம் கற்றும் சேகாதுரபலமா 5 நிமிடம் நான் உங்களோடு அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க போகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. உடவக்கரவலா எல்லாம் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் முழங்கால் படிட்டுங்க. இல்லை ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருமே ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். கண்ணை மூடுங்க சகோதரி. ரைட் நோ பவு சபைக்கு எல்லாம் அலைக்கடிக்கிற பிசாசின் கிரியைகள் இப்போது ஓடணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஓடுவதாக. இருக்கிற அறைகளில், இருக்கிற இடங்களில், கேட்கிற சத்தம் தொலைக்கிற இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஊடமா ரகத்தனா கண்டகா சூதா நிகதுபல மௌடா கண்டபல கண்டகதிக்கிற கட்சியா ஊடமா ரகந்த கண்டகா அடிவன் சந்தா நிகச்சான ஜகன கண்டகட்சியா ஊடமரவனா சம்பா உச்ச கனகா சந்தர் பாலா பரவ கனகா ரியா நகரா துந்தா சாரா நிக்கல் மௌடா நீபல மனவா ஆதர் கடகா ஜூட கடகா மந்திர கடகா பூஜ கடகா நீக்கல் சவுண்டபரிகிதன கடகதியா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் எல்லா கண்ணிகளும் திறக்கப்படும்படிக்கு ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இப்போது அபிஷேகம் இறங்கட்டும். அந்நிய வல்லமை நுகங்கள் அகலிக்கிற ஆவியு இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும். தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற கடற்பாரத்தை உண்டு பண்ணுகிற கையின் பிரயாசங்கள் புத்தலான பைகளில் போடுகிறது போல போக வைக்கிற பொல்லாத ஆவிகள் பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாபரமாக கையில் அம்புக்கும் மாற்றப்படும்படிக்காக அப்போ நேரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கண்ணமூடு. நான் ஜெபிக்க போகிறேன். புதிய கிருபைக்குள்ளாக புதிய கிருபைக்குள்ளாக கர்த்தர் நடத்த போகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணமூடு அபிஷேகத்தின் ஒரு ஒழுகள் அறையில் உண்டாகட்டுமே. ஆசீர்வாதமலை ஊற்றப்படட்டுமே. அபிஷேக நதி ஊற்றப்படட்டுமே. பல அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பல அக்கினி இறங்குவதாக. பல அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வல்லமை மேல் வல்லமை இறங்கும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு பொல்லாத ஆவி. இப்போ ஜெபிக்கும் போது பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ரைட் நவ் இந்த சத்தம் தொலைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய ஆளுகை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். பிசாசை கிரியல் அழிந்து அவருடைய சாம்ராஜ்யம் தகர்க்கப்படுவதாக.
மந்திர சூரிய சக்தியோட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு போவதாக வேதப்படுத்து நன்மையாய் நிரப்பும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, அனைத்திடத்திலும் வாங்க. கர்த்தரோடு பேச போகிறார். கர்த்தர் ராஜ்யம் உங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்படும். உங்கள் குடும்பம் பரராஜ்யத்த குடும்பமாய் மாறும். கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வாங்க, அனைத்து செய்தி கேளுங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென்.